ஹாய் மக்களே வணக்கம். சுற்றுமொழி சுடலே பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் பாப்பா நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போக போகிறோம், மாமாவை சேர்த்து விட போகிறா, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் சரளா என்ன பண்ணுவா, எதுக்கு நீயும் கிளம்புற, எங்கள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டவே காசு இல்லை, நீ வேறு எதுக்கு ஸ்கூல் கிளம்புறன்னு சொல்கிற, இந்த கனவெல்லாம் காணாத அப்படின்னு திட்டுறாங்க. உடனே சுடர் பாப்பா சொல்கிறேன், இல்லை நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் அத்தை, அதை வச்சு நான் படிக்கிறேன்றாங்க. இந்த காசெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கெலாம் நிறைய பணம் தேவைப்படுது, ஒழுங்காக உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சுடரை மூஞ்சி கட்டிடுறாங்க. இதை பார்த்து சண்முக சுந்தரம் என்ன பண்ணுறாரு, எதுக்கு நம்ம குழந்தை மாதிரி அவளையும் நானே எதுக்கு அவளை மூச்சை காட்டுறேன்றாங்க. எங்கள் வீட்டில் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இது தேவையில்லாத பிரச்சனைலாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சீட்டு ஏதோ கட்டுறாங்க, நகைச்சீட்டு. இதை பார்த்து சுந்தர் கேட்குறாரு, இதுக்கெல்லாம் மட்டும் ஏது பணம்ன்றாங்க. ஏங்க வயசு பொண்ணு, நம்ம ஒரு பொண்ணு வச்சுருக்கோங்க, அது எதிர்காலத்துக்கு எதுவும் வேணாவா, நகை விற்கிற விலைக்கு வந்து நான் மொத்தமாக பணம் கொடுத்து வாங்க முடியும், நீங்கள் என்ன அர்ஜுன் நோட்டு மிஷினை வச்சுருக்கீங்க, நான் இப்போ சிறுக சிறுக வயிற்று கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சா தானே சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் சரளா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா பாவங்க சண்முக சுந்தருக்கு போதிய அளவு வருமானம் இல்லை, அவர் ஏதோ தையல் மிஷினில் துணி தைச்சு பொழைச்சிட்டு இருக்காரு, 2 பசங்களையும் பார்த்துக்கணும். இப்போ சுடர் வேற வந்திருக்கா, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனால அவள் வந்து ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கா.